Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸசைஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால போடுற கான்டென்ட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறதும், நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் நம்மளுடைய அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் கண்டென்ட்டையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது குற்றவியல் வழக்கில் சாட்சிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளிடம் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது தான் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட். அதனுடைய சுருக்கமான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது BNSS சட்டம் 2023 கீழ் இந்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்கப்படுகிறது. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்த BNSS சட்டம் அப்படிங்கிறது CRPC கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படிங்கிற சட்டமாக இருந்தது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். இந்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிறது குற்றவியல் வழக்கில் குற்றம் செய்த அவர்களிடம் சாட்சியை வந்து பெறுவது. இது பொதுவாக குற்றவாளி இல்லைன்னா சந்தேகம் கூடிய நபர்களிடம் அவர்களாக முன்வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது வாக்குமூலம் அப்படின்னு சொல்லப்படுது. BNSS சட்டத்தின் கீழ் வந்து இது எடுக்கப்படுவது ஒப்புதல் வாக்குமூலம். முக்கியமான அம்சம் இதில் சட்ட அங்கீகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, BNSS கீழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 183 அப்படிங்கிற பிரிவு வந்து இதற்கு வந்து ஒரு அங்கீகாரமாக இருக்குது. இதுதான் இதனுடைய சட்டநிலை. இதற்கு முன்பு CRPC 164 இதுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். குற்றவாளி வந்து ஒப்புதல் வாக்குமூலம் வந்து நீதிமன்றத்தில் அல்லனா நீதிபதியால் மட்டுமே வந்து பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த BNSS சட்டம் 183 வந்து சொல்லுது. இது கண்டிப்பாக வந்து நீதிபதியால் மட்டுமே கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் பெற வேண்டும். காவல்துறை அதிகாரி கைது செய்யும் ஒப்புதல் வாக்குமூலம், கைது செய்து காவல்துறை அதிகாரியால் பெறப்படும் ஒப்புதல் வாக்குமூலம், அதாவது கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் பொதுவாக ஒரு ஆதாரமாக வந்து தனித்த ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அது வந்து செல்லுபடி ஆக வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, நீதிபதி அந்த குற்றவாளி இருக்கும் இடத்துக்கு சென்று அவரிடம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அந்த நீதிபதியை எழுதுவது தான் வந்து ஒப்புதல் வாக்குமூலத்தில் சிறந்த ஒன்று. அதுதான் ஒப்புதல் வாக்குமூலமாக இருக்கும். போலீசாரிடம் கொடுக்கும் ஒப்புதல் வாக்குமூலம் நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிறது எடுக்கும்போது அது தன்னிச்சையாக இருக்கணும், தொந்தரவு இல்லை அடக்குமுறை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதும் தனி நீதிபதி உறுதிப்படுத்த வேணும். அந்த தனி நீதிபதி முன்னாடி தான் ஒப்புதல் வாக்குமூலத்தை வந்து குற்றவாளி தெரிவிக்க வேணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். இதெல்லாம் தேவைப்படும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பதிவு செய்து வைப்பதும் ஒரு பரிந்துரைக்கப்பட்ட கட்டாயமாக்கப்பட்ட நடைமுறையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஒரு நீதிபதி, அதாவது மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு குற்றவாளியிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கும் பொழுது அதை வீடியோ பதிவு செய்ய வேண்டும். அவர் கொடுக்கும் ஒப்புதல் வாக்குமூலத்தை வந்து நீதிபதி அவருடைய கையால் என்ன சொல்லுகிறார்களோ அதை வந்து எழுதி அவரிடம் கையொப்பம் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. கிரிமினல் வழக்குகளில் இது பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும். சரியான நடைமுறையில் இதை வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து செய்ய வேண்டும், அதாவது காவல்துறையுடன் இணைந்து அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஒப்புதல் வாக்குமூலத்தை பற்றி நடைமுறை இருக்கு. அது வந்து நீதிமன்றத்தில் எடுக்கப்படும் ஒப்புதல் வாக்குமூலம் நீதிபதி வந்து தமிழில் இல்லை அப்படின்னா புரிந்து கொள்ளும் மொழியில் எழுதுவார். அல்லன்னா எழுதப்பட்ட பதிவை வந்து கைதி கேட்டு சரிபார்த்து அதை வந்து புரிந்து கொண்டு அதில் வந்து கையொப்பம் வந்து இட வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.
இந்த ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிறது மட்டுமே வழக்கில் குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தனிப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தை மட்டும் வைத்தே ஒரு குற்றவாளி அவர் செய்த குற்றங்களை எப்படி செய்தார் என்பதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கும் பொழுது அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை மட்டும் வச்சு அந்த வழக்கு அவருக்கு எதிராக போகுமா அப்படின்னா அந்த வழக்கு அவருக்கு எதிராக போக வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு அவர் சொன்ன குற்றத்தை எப்படி செய்தார் என்பதற்கு உண்டான சாட்சிகள் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. அதனுடன் மற்றும் ஆதாரங்கள் இருக்கணும், உண்மையான சாட்சியா இருக்கணும், ஆவணங்கள் இருக்கணும், அவர் சொன்னதுக்கு சம்பந்தமான தொழில்நுட்ப ஆதாரங்கள் இருந்தால் தொழில்நுட்ப ஆதாரங்கள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது பூரண ஆதாரமாக வந்து நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தையும் நம்ம குறிப்பிட்டது போல உண்மையான சாட்சிகள், ஆவணங்கள், தொழில்நுட்ப ஆதாரங்களையும் ஒப்பீடு செய்து அந்த ஒப்பீட்டின் மூலமாக தான் இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து உறுதிப்படுத்த நீதிமன்றத்தில் முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சிருக்கோம். கவனிக்க வேண்டிய சட்ட நியதிகள் அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறை அதிகாரி வந்து வீடியோ பதிவுடன் எடுக்கும் வாக்குமூலம், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வந்து வாக்குமூலம் வந்து அது வந்து வழக்கமான சாட்சி வாக்குமூலமாக மட்டும்தான் பார்க்க போகிறோம். அது ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அண்டர் அதாவது பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 183 கீழே வந்து இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்து கொள்கிறோம். ஒப்புதல் வாக்குமூலம் எடுக்கும்போது நடைமுறைகள் சரியாக இல்லை என்றால், அதாவது அந்த பிஎன்எஸ்எஸ் சட்டம் 183 கீழ் இல்லை சரிபட இல்லை என்றால் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை நீதிமன்றம் ஏற்காது அப்படிங்கிறதும், அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை நீதிமன்றம் சமர்ப்பிப்பது ஒரு நல்ல ஒரு வழக்கை நடத்துவதற்கு ஏதுவான ஒரு விஷயமாக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த ஒப்புதல் வாக்குமூலங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கிரிமினல் வழக்குகளில் கிரிமினல்கள் வந்து தவறு செய்ததை அனைத்து விஷயங்களையும் அடங்கிய ஒரு வாக்குமூலமாக இருக்கும். அதாவது முழு வடிவமுமே அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் இருக்கும். அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை நிரூபிக்கும் வகையில் நம்ம சொன்ன மாதிரி சாட்சி, ஆவணங்கள், டிஜிட்டல் முறையிலான ஆவணங்கள் இருந்தால் டிஜிட்டல் முறையிலான ஆவணங்கள் இதெல்லாம் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். இதெல்லாம் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த வழக்கு உடைய தன்மை வந்து நிறைவடையும். அந்த வழக்கு குற்றவாளிக்கு எதிராக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அடக்குமுறை செய்யக்கூடாது ஒன்று. அடுத்து மேஜிஸ்ட்ரேட் மூலமாக கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். காவல்துறை மூலமாக கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட் மூலமாக எடுக்கப்படும் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வடிவிலான ஆவணங்கள், விட்னஸ் இதெல்லாம் வந்து அதனுடைய சேர்ந்து அவர் கூறுவத ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்தி இருக்கணும் அந்த குற்றத்திற்கு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டம், அதாவது முன்பு சிஆர்பிசியாக இருந்தது. இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 189 வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த சட்ட விவரங்களை தெரியப்படுத்துகிறோம். நம்ம சேனல் வந்து வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சட்டம் தெரிந்து கொண்டால் வந்து அனைத்தும் தெரிந்தது போல் தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சட்ட ஆலோசனை தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம அதுக்கு உண்டான சட்ட ஆலோசனையை கொடுத்துட்ருக்கோம். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்ஸ், சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக மக்கள் வந்து சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள். மற்றும் ஃபுல் கான்டென்ட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் ஃபுல் கான்டென்ட் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு சட்டம் வந்து முழுமையான வடிவில் வந்து தெரிய வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது.
அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் கான்டென்ட்டும் யார் பார்த்தாலும் சரி வியூவர்ஸ்லாம் வந்து ஃபுல் கான்டென்ட்டாக பார்க்குறது மிக நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.